நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். நிறைய பேர் வீட்ல வந்து வெயில் நாளானாலும் சரி, மழை நாளானாலும் சரி, ஒரு சில வீட்லலாம் வந்து 3 வேளையுமே வந்து சூடா சமைச்சு குடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அது பழகிட்டாங்க. எனக்குமே தெரிஞ்ச ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்ல 3 வேளையுமே சமைச்சு சுட சுட வைக்கணும். அப்பதான் அவங்களுக்கு பிடிக்கும். இல்லன்னா சாப்பிடவே மாட்டாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளுக்கு அந்த அக்காவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை சமைச்சா கூட அந்த 2 வேளை சேர்த்து சாப்பிடணும்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. சுத்தமா சாப்பிட மாட்டாங்க. எந்திரிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது ஆறிடுச்சு என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க அதுக்காகவே அவங்க ஹெல்த் ரொம்ப ரொம்ப பாதிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க. அவங்க பசங்களுக்குமே இப்போ மேரேஜ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்குமே அவங்க அப்படியே பழகிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் ஃபர்ஸ்ட்டே வந்து ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கணும். இத்தனைக்கும் அந்த அக்கா வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க. டிகிரி முடிச்சுட்டுமே அவங்க அடுப்பு கட்டிட்டு மட்டும்தான் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருந்திருக்கலாம். என்னால் இப்படி தான் சமைக்க முடியும்னு சொல்லியிருந்தா ஃபர்ஸ்ட்டு கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்காக பார்க்காம சரி பசங்களுக்காக, ஹஸ்பண்ட்காக பார்த்து பார்த்து இன்னைக்கு அவங்க உடம்ப பார்த்துக்கிறதுக்கு மத்தவங்க யாரும் யூஸே இல்ல. மத்தவங்க யாரும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னமும் அவங்கள பத்தி மட்டும் தான் நினைக்கிறாங்க. நம்மள பத்திலாம் யோசிக்கிறதுக்கு ஆளே இல்ல. அதனால நம்ம